ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து நம்ம நியூ ஹோமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வ்ளாக் எதுவுமே பண்ணலை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஓப்பனிங், அதாவது ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே போடல. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கைஸ். அப்போ வந்து நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், ஓகேங்களா? ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் 5 o'clock ஆக போகுது. 10 மினிட் தான் இருக்குது கைஸ். பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல இருட்டாயிடுச்சு, மழை வரதுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். பார்க்கலாம். காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு கைஸ். காஃபிக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் யாருமே இல்லை, அப்பா அம்மா யாருமே இல்லை. அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அப்பா இனி தான் வருவாங்க. அப்பா ஒரு இடம் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ வந்து ஈவினிங் காஃபி, அப்பா மில்க் வாங்கிட்டு வந்தாருன்னா சாயா, இல்லைனா நமக்கு காஃபி தான் கைஸ். அப்போ நம்ம தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் காஃபிக்கு. நீ பாருங்கள் கைஸ், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ காய்ஸ், என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா, அப்பா இன்றைக்கி ஒரு இடம் வர போயிருக்காங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா மில்க் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சாயா போடலாம், இல்லைனா காஃபி. அதுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். பாருங்கள், நல்ல சில் கிளைமேட் வேறு, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் எப்படி. பின்ன என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, என்னோட நிறைய ரீல்ஸ்லாம் நேற்று போட்டிருக்கேன் கைஸ். அப்போ நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து இங்கே நியூ வீட்டில் வந்து இங்கே உட்காரதுக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு வைப் இருக்குது. அது நல்ல ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கிது. நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். அவங்கள காணும். இனியும் என்னோடய அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்து என்னோடய அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. அப்போ நான் வந்து காஃபி போட போகிறேன். ஓகே. மை ஃபேவரைட் காஃபி கைஸ், சீக்ரெட் காஃபி. அதாவது இந்த காஃபி பவுடரில் வந்து நிறைய பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது செம்ம டேஸ்ட்டாக கொடுக்கும். என்னோடய அப்பா ஸ்பெஷல். நார்மலாக காஃபி பொடி வாங்கி அந்த காஃபி பொடியிலலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள். அது சீக்ரெட், நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்தேங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த காஃபி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஹலோ, நான் பழைய வீட்டுக்கு வந்தேன். தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடியாக வச்சுருக்கு. என்னதான் இருந்தாலும் பழைய வீடை நம்ம மறக்க முடியாதுல்ல. ஹலோ காய்ஸ், மில்க் ரெடியாக வந்துருச்சு. சாயா ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்ருக்கேன். நான் போட்ட பிளாக் காஃபி. பின்ன இந்த மழையில் வந்து செம்ம வைபாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டு, சில்னஸ்ஸு, அதெல்லாம் வந்து செம்ம சூப்பர் வைபாக இருந்துச்சு கைஸ். நான் வந்து சுகர் போட்டு காஃபி குடிக்கிறதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதுதான் போட்டு நான் வந்து காஃபி குடிப்பேன். நான் வந்து இப்போ சுகர் கூடுதல் எடுத்துக்கிட்டதில்லை கைஸ். அதாவது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலுமே வந்து எனக்கு சுகர் டேஸ்ட் வந்து இப்போ பிடிக்க மாட்டேங்குது. நாட்டு சர்க்கரையை எடுத்து எடுத்து பழகிருச்சு. அதனால் வந்து எனக்கு சுகர் டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கிறதில்ல. நீங்களும் வந்து சுகர் விரும்பிகளாக இருந்தீங்க அப்படின்னா சுகரை கட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் ஒன்றும் கிடையாது கைஸ், ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் பின்ன எங்கள் வீட்டுக்கு வந்தால் மேக்ஸிமம் எப்படின்னு கேட்டு அவங்களுக்கு நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் போட்டு கொடுக்குறது வழக்கம். ஓகே. சாயா ரெடி ஆயிடுச்சு கைஸ். அப்பா வரும்போது மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ சாயாயும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மாவும் வந்துட்டாங்க.
அப்புறம் அம்மா, அப்பா, நான் 3 பேருமே வந்து சாயா குடித்தோம். சாயாலாம் குடித்ததுக்கப்புறமா வந்து நான் வீடு க்ளீனிங் போயிட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ வீடெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீனிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட் இருக்குல்ல கைஸ், அதாவது ஹேண்ட்மேடு மேட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னோடய சிஸ்டர் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்காங்க ஹேண்ட்மேடு மேட்டு. இப்போ உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். அது நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம். அதனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது சாரி, பழைய துணி எல்லாமே வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம். அது எல்லாமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான மேட் வந்து ரெடி ஆகுது கைஸ். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சூப்பராக டிசைன் பண்ணி தரோம். அது என்னோடய சிஸ்டர் வகை. பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதோட நம்ம வந்து வீடியோ வந்து நிறுத்திட்டு இனி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.